கடந்த 6 மாசமா மார்க்கெட்டோட நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கு. மார்க்கெட் சரிவு, வேலை வாய்ப்புகள் போயிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட டிசிஎஸ்ல இருந்து 12,000 பேர்த்த வந்து வேலை நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே அதிர்ச்சியான நியூஸ் தான். அப்படி இருக்கிறப்போ மந்த்லி இன்கம்க்கு நான் எதுவுமே ரெடி பண்ணிக்கலையேப்பா, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க உங்கள எத்தனை பேர் இருக்கீங்க? பயப்படாதீங்க. இன்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்ச நம்மள வரைக்கும் 60 வயசுக்கு மேலானவங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு சில பிளான்ஸ் கண்டிப்பா இருக்கு. சேமிப்பு முறையிலேயே உங்களால மந்த்லி ரிட்டர்ன்ஸை பெற முடிய மாதிரியான எல்லா விதமான திட்டமும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வந்து ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டக்குன்னு வீடியோக்குள்ள வாங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா. ஸோ எந்த விதமான சேமிப்பு திட்டத்துக்கு நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் எதாக இருந்தாலுமே வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா மனசுக்கு ஒரு ஆறுதல். ஸோ அந்த வகையில் நம்ம அதைவே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோமே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். உங்கள் எல்லாத்துக்கும் இது தெரிஞ்ச ஒரு ஸ்கீம் தான். 60 வயசுக்கு மேலானவர்கள், நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து முழுக்க ஒரு எலிஜிபிலிட்டி கொண்ட ஒரு ஸ்கீம். ஸோ இப்போ பாருங்க, 100% கவர்மெண்ட் பேக்ட். ஸோ இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ, 0 ரிஸ்க்கு. ஏஜ் 60 வயசுக்கு மேலானவர்கள் தான் இந்த ஒரு ஸ்கீம்ல வந்து என்ரோல் பண்ண முடியும். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை அவங்க கப்பலா இருக்காங்க அப்படின்னா 60 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். டாக்ஸ் டிடக்ஷன் அப் டு 1.5 lakh அண்டர் செக்ஷன் 80C. ஸோ இதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துமே டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது இந்த ஒரு ஸ்கீமில். அடுத்ததா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.2% இருக்குது. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டென்யூர் பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் வந்து 5 வருஷமாவது டென்யூர் போடணும்னு இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் அவைலபிள். எப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இன்னும் 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா குவார்டர்லி, அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கான்ற மாதிரியான ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ எந்த மாதிரி இன்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 லட்ச ரூபாய் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5 வருஷம் டென்யூர் எடுத்துருக்கிறப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.2% இருக்கிறப்போ என்ன ஆகும்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 42,30,30,000 ரூபாயா உருவாயிருக்கும். அப்போ குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 61,500 ரூபா. அப்போது ஒரு 2-3 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து இந்த குவார்டர்லி ஒன்ஸ் நீங்கள் 61,500 rupees உங்கள் கைக்கு வரப்போகுது. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் earned in 5 years மொத்தமாக எவ்வளோ வட்டி மட்டும் நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,30,000 ரூபா வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஓவரால் நீங்கள் 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5 வருஷத்துக்கு அப்புறம் 42,30,000 ரூபாயா வந்து ஆயிருக்கும். ஸோ அதுதான் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். ஸோ அடுத்தது அதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா. ஸோ இந்த பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் தான். அகைன் 60 வயசுக்கு மேலானவர்கள் தான் வந்து இதில் என்ரோல் பண்ண முடியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து நம்ம எல்ஐசி. ஸோ இது கவர்மெண்ட் பேக்டு ஒரு ஸ்கீம். 60 வயசுக்கு மேலானவர்கள் மட்டும்தான் இதில் வந்து என்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் வந்து 1000 ரூபாயிலிருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.4% வருஷத்துக்கு ஆனுவலி. பென்ஷன் பே அவுட் வந்து மாசமே உங்களுக்கு வந்து வந்துடுது இன்கம். ஃபார் 15 lakh யுவர் இன்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாதம் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் 9,250 ரூபா உங்களால் வந்து பெற முடியும். ஸோ ஓகே தானே, ஒரு மாதத்துக்கு ஒரு 9,000 வருது அப்படிங்கிற பட்சத்தில் வயசான காலத்தில் யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சஃபிஷியண்டான இன்கம் தான் அது. அப்படி இருக்கிறப்போ டென்யூர் பார்த்தீங்கன்னா 10 வருஷம். 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களோட வட்டியானது வந்து மாதம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு பென்ஷன் மாதிரி இருக்கும் போது டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இதுக்கு கிடையாது. லோ லிக்விடிட்டி. 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த பணம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்கீமோட அந்த ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா. ஸோ என்னப்பா வெறும் 60 வயசுக்கு மேலானவர்களுக்கே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நாங்களும் என்ன பண்ணுறது, நாங்களும் இன்னைக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கோம், நாளைக்கு வேலை இருக்குமா இல்லைன்னு தெரியல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் இருக்குது அப்படின்னா
உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆன்யூட்டி ஸ்கீம். என்னடா அது பேங்க் ஆன்யூட்டி ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கார்பஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பேங்க் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதைய வித் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல், இப்போ ஒரு 10 லட்ச ரூபாயை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்ப்பா, எனக்கு வந்து அதோட வட்டி பணம் போக பிரின்சிபல் அமௌண்ட் 10 லட்ச ரூபா என்ன இருக்கோ அதையும் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் எனக்கு கொடுத்துட்டு வந்து அப்படின்னா அதுதான் ஆன்யூட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் தெளிவாக புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பேசிக்கலி ரிஸ்க் ஃப்ரீ. எப்படி எதுக்கு அப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து பேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கீழே வரக்கூடிய சில ஆன்யூட்டி ஸ்கீம்ஸுமே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இட் இஸ் ரிஸ்க் ஃப்ரீ, இந்த ப்ரைவேட் அது வரைக்கும் போகாத வரைக்கும். ஸோ லம்சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து வரப்போகுது. இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அ போர்ஷன் ஆஃப் யுவர் பிரின்சிபல் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மந்த்லி பேஸில் கொடுத்துருவாங்க. எப்படி நம்ம இந்த பழைய 2 ஸ்கீமில் வந்து என்ன பார்த்தோம், டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இங்கே கிடையாது. டென்யூர் முடிகிற வாரத்தில் உங்கள் 10 லட்ச ரூபாயும் காலி ஆகிருக்கும். ஏன்னா மாதம் உங்களுக்கு அந்த பணத்தை தான் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ உதாரணத்துக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டாக ஒரு 35 லட்ச ரூபா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோமே. ரிட்டர்ன்ஸ் ஒரு 8% போட்டுக்கலாம். அப்போது டென்யூர் வந்து ஒரு 5 வருஷம் வச்சுக்கிறப்போ மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ வரும், இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 67,638 ரூபா. 35 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 67,638 ரூபா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து வருது. அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு கைக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் 8,11,664 ரூபா வருது. அதே மாதிரி 5 வருஷத்தில் உங்களோட டோட்டல் அமௌண்ட் உங்கள் கைக்கு மாதம் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,58,320 ரூபா. ஸோ நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க, 35 லட்ச ரூபா. அப்போ எவ்வளோ ஆயிருக்கு, 40 லட்ச ரூபா. ஸோ இதுதான் பேங்க் ஆன்யூட்டி ஸ்கீம். என்னதான் நம்ம வந்து மாதம் அதை எதையும் சேர்த்து வைக்கணும், அதையும் நம்ம வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், சோர்ஸ் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சா கூட நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அன்சர்டனாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் நம்மள எத்தனை பேர் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு நம்ம இல்லைனாலும் நம்ம குடும்பம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு உங்கள யோசிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னும் அதை பற்றி யோசிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்க. அவங்கள பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அவங்கள கைவிட்டுறாதீங்க. என்ன எதோ பேசுகிற அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அதை நான் பார்த்துக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இதை மட்டும் கண்டிப்பாக கவனமாக தலையில் வச்சு அதுக்கு ஒரு இன்கம்மை தனியாக எடுத்து வைங்க. எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மாதம் 600லேருந்து 700 ரூபா கட்டினாலே போதும் 2 கோடி ரூபாய்க்குமான கவரேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. யார் கொடுப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது போக 50க்கும் மேலான இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் கூட கம்பேர் பண்ணி எது சிறந்தது அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்தோட முக்கியமாக 24/7 கிளைம் அசிஸ்டண்ட்டும் இருக்குது. எப்படி டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியமோ அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டு அதை இதையும் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஆஸ்திரி கொண்டு போய் கோடிக்கணக்கில் நம்ம செலவு பண்ண வேண்டியது, இருக்கிற ஆஸ்தி எல்லாமே கொண்டு போய் கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் வேண்டாம். அதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு ஷீல்டு மாதிரி போட்டு வச்சுக்கிட்டாதான் என்ன எச்சு கம்மியானாலுமே வந்து நம்ம சேமிப்புக்கும் அடி வாங்காது, நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கும் அடி வாங்காது, அதே மாதிரி நம்ம குடும்பத்தையும் ஒரு தீர்க்காரமாக பார்த்துக்க முடியும். சரி, அப்போ மாதம் எவ்வளோ கொடுத்தா நாங்கள் வந்து கவரேஜ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா மாதமான அவங்களால எடுத்து வைக்க முடியாதா? நம்ம அதை இதையும் சாப்பிட்றோம். அந்த ஒரு காசை நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக போட்டு வச்சோம் அப்படின்னா பெரிய செலவை இது காப்பாற்றும்ல. எந்த அளவுக்கு காப்பாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் 400லேருந்து 500 ரூபா கட்டினாலே போதும் 1 கோடி ரூபாய்க்கான கவரேஜ் உங்களுக்கு கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. 25% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அது போக 30 நிமிஷம் கிளைம் சப்போர்ட்டு, 51க்கும் மேலான இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து கூட இது பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ டக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையிலேயே. ஸோ அடுத்ததா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். என்னப்பா அது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், SWP அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா SIP நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் போடுறோம், மாதம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னா மாதம் வித்ட்ரா பண்ணுறது எப்படின்னு நான் தெளிவாக சொல்லி காட்டுறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே இறங்குறோம் அப்படிங்கிறதுனால திஸ் இன்வால்வ்ஸ் a little bit of risk. அப்புறம் இன்வெஸ்ட் a lump sum amount in mutual funds. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க, ஒரு லம்சம் அமௌண்ட் அட் ஒன்ஸ். இப்போ எப்படின்னா சிஸ்டமேட்டிக் மந்த்லி இன்வெஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. அட் ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க ஒரே நேரத்தில். அப்புறம் என்ன ஆகும்னா வித்ட்ரா ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை வந்து
மந்த்லி நீங்கள் வந்து பெற முடியும். ஸோ அதுதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். இது எப்படின்னு பார்க்குறது கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஒரு 8 to வச்சுக்கலாமே, மார்க்கெட்டு பொறுத்து ஒரு 10-12% வச்சுக்கலாம். பட் ஆனால் மினிமமாக ஒரு ஆவரேஜ் 8% அப்படி வச்சுக்கலாமே. அப்படி இருந்தால் கூட இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு 0.67% ஆஃப் 10 lakh, அது எவ்வளோ ஆச்சு மாதத்துக்கு? அப்போது 6,667 ரூபாய் ஆச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் கட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு. அப்போ பிரின்சிபலும் சேர்த்து தான் உங்களுக்கு வரும். எப்படி நம்ம ஆன்யூட்டியில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அது எவ்வளோ சேர்த்துறாங்க அப்படின்னா 3,333 ரூபா சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வந்து டோட்டல் பே அவுட்டாக 10,000 ரூபா வந்து வரும். ஸோ இங்கே நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க, எனக்கு மந்த்லி இவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமௌண்ட்டை வந்து டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அது உங்களோட ஆப்ஷனில் தான் இருக்குது. அந்த அமௌண்ட்டில் எவ்வளவு ரிட்டர்ன்ஸாக இருக்கும், எவ்வளோ பிரின்சிபலாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபண்டு மார்க்கெட்டை பொறுத்து. அதுக்கு தான் நான் வந்து ஆரம்பத்திலே ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னது. ஸோ இதில் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே வந்து ரிட்டர்ன்ஸ் மைட் கோ டவுன் எனி டைம். எந்த நேரத்தில் வேணாலும் ரிட்டர்ன்ஸ் வந்து கீழே போகலாம். இப்போ நம்ம வந்து 10 லட்ச ரூபாய்க்கு 0.67% ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மந்த்லி இது பார்த்தோம் இல்லையா, அது எப்போ வேணாலும் குறைய வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அது குறைஞ்சதுன்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் ஜாஸ்தியாகும், உங்களோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க். படனா எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து 10K வந்துடுற மாதிரியான ஒரு ஸ்கீமில் தான் நீங்கள் வந்து போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அட் த சேம் டைம் ரிஸ்க்கு மீறி இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது உங்களோட லாபம். ஆப்வியஸ்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால அப்படி தானே. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன எடுத்துக்கலாம் நீங்கள் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே லாங் டேர்ம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. ஒரு 5-6 வருஷம் போதும், ஒரு 7-8 வருஷம் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கம்மியான ரிட்டர்ன்ஸில் நிறைய அடி வாங்கி மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் வந்து நிறைய இதை வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவு ஒரு லாங் டென்யூரை சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்ததா லாங் டேர்ம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் ஸ்கீம் அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களை எத்தனை பேர் இன்னும் பாண்டெல்லாம் வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? இந்த காலத்துலலாம் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்க வந்து விடுறதே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் வந்து அரசாங்கமே அந்த பாண்ட்ஸை வந்து வெளியிடுவாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அப்போது கப்புன்னு பிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணால் உண்டு. ஒரு நல்ல அருமையான ரிஸ்க் ஃப்ரீ ஆப்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அப்போது லெண்டிங் டு கவர்மெண்ட் ஃபார் 5 years, அப்புறம் 10 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம்னு சொல்லுவேன் இல்லையா. 5 வருஷத்துக்கு இப்போ இந்த பாண்டை வாங்கி வச்சுட்டு ஒரு 5 வருஷம் சும்மா இருக்கிறது, அதுக்கப்புறம் வித்துறது, அப்புறம் ஒரு 10 வருஷம் சும்மா இருக்கிறது, அதுக்கப்புறம் வித்துறது. அதுவுமே வந்து அவங்க எப்போ அந்த மார்க்கெட் இதை ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம வந்து அதை விற்க முடியும். ஒருவேளை அப்போ அந்த இதை விற்க முடியல, எனக்கு இப்போ அதை விற்று ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் செகண்டரி மார்க்கெட்டில் கூட போய் நம்ம வந்து விற்கிறதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இதை 5 வருஷத்துக்கு விட்டு வைக்கிறதுன்னா என்ன சொல்லுங்கள், அதை வாங்கிட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு they will give you the returns. இதில் சுத்தமாக ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு ஆப்ஷனு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.2லேருந்து 7.5% வரைக்கும் வேரி ஆகிட்டு இருக்குது. அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 20 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி இன்கம் ஒரு 10,000-12,000 ரூபா வந்து அவங்களோட மந்த்லி இன்கம் வரப்போகுது. ஆனுவல் இன்கம் வந்து ஒரு 1,23,000 ரூபா வந்து வரப்போகுது. பார்த்துங்களேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா லெஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதை வந்து நீங்கள் வாங்கினோன்னே நினச்சோன்னே விற்ற முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாத ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அதே மாதிரி லிக்விடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதை டெபாசிட் பண்ணியிருக்கீங்க பணத்தை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பணம் இப்போவே எனக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு அதை வந்து இது பண்ணிக்க முடியாது. அந்த லிக்விடிட்டியுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. செகண்டரி மார்க்கெட்டில் விற்க வேண்டிய ஆப்ஷன் சம்டைம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம், நான் நல்ல லாங் டேர்மில் வந்து வச்சுருந்து பணத்தை போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து பிரின்சிபல் ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன். ஸோ டோட்டலி ரிஸ்க் ஃப்ரீ அப்படிங்கிறது தான் இந்த லாங் டேர்ம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை, ஒரு ரெகுலரான இன்கம்மை கொடுக்கக்கூடிய ஒரு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தட், ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ இந்த ரெப்போ ரேட்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து சில மாதங்களில் ரெப்போ ரேட்ஸ் வந்து நிறையா குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. 0.50% குறையுமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பாராத அளவுக்கு நிறையவே குறைஞ்சிட்டு வந்துட்டு இருந்த ஒரு ஸ்டாட் எல்லாமே நம்ம பார்த்தோம் இந்த 2025. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து குறையுமா, அப்போ என்னோட ரிட்டர்ன்ஸுமே குறையுமா அப்படிங்கிற மாதிரி பயப்பட்டவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தோம். பட் ஆனால் கரெக்டான டைமில் நீங்கள் சூஸ் பண்ணி அதை வாங்கி போட்டு உங்களோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எஃப்டி ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு மந்த்லி இன்கம் உங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இங்கே டேக்ஸ் ஃப்ரீ ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் டென்யூர் போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது டேக்ஸ் ஃப்ரீ அக்கார்டிங் டு செக்ஷன் 80C. அதே மாதிரி 7-8% எல்லா வங்கிகளுமே வந்து ஆவரேஜாக வந்து இது கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 7-8% அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து மாதம் கொடுக்குறாங்க. 7,000-8,000 உங்களுக்கு மாதம் இன்கமாக வர மாதிரி இருக்கும். ஒரு 5 வருஷம் டென்யூர் போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு 10 லட்ச ரூபா பிரின்சிபல் அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ இதுதான் எஃப்டி. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மேட்ரு தான். ஸோ எஃப்டியில் கடைசி பட்சம் இது ஒரு அருமையான சேஃபான பெஸ்ட் ஆப்ஷன் when you don't have any other எந்த யோசனையும் இல்லைப்பா, எனக்கு இப்போ கையும் ஓடல காலும் ஓடல, நான் லாஸ்ட் லெஃப்ட் அவுட் ஆப்ஷன் என் மந்த்லி இன்கம்க்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எஃப்டியில் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த ஒரு பிளான் ஆனாக வச்சுக்கோங்க உங்களோட மந்த்லி இன்கம்முக்காக. ஸோ தட்ஸ் இட். இது எல்லாமே வந்து ஒரு அருமையான சிம்பிளான லோ ரிஸ்க் இருக்கக்கூடிய சில பிளான்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கேன். 6 மந்த்லி இன்கம் வரக்கூடிய ஸ்கீம்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி தெரியப்படுத்தியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். பட் இருந்தாலும் நிறையா பேர் உங்களில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இன்னும் அந்த ரன்னிங் தாட்லேயே இருக்கீங்க. எதையுமே வந்து செயல்படுத்தாமல் இன்னும் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே ரொம்ப பேசிக், எல்லா பேங்க்ல அவங்கவுங்க ஆஃபர் பண்ணுற சில விஷயங்களாக தான் இருக்குது. ஸோ டக்குன்னு எந்த விதமான மந்த்லி இன்கமும் இல்லை அப்படிங்கிற எல்லா கவலையும் விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிற பணத்தை சேஃப்கார்ட் பண்ணி உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தூங்க விடாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி நல்லபடியாக இன்கம் பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது, சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோ இன்னும் பயங்கர எனர்ஜெட்டிக்காக சூப்பரான ஒரு டாப்பிக்கோட வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்வால் அப்ளிகேஷனை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வால் யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.